அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அவனே அவளே துணை. இந்த எண்கிணறு பிரகாரம் தான் சொல்லி கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த உலகம் அவரவர் முன்னுக்கு வர எதையோ கையாண்டு போலியாக செய்கிறார்கள், போலியாக நடத்துகின்றனர். அவரவர் முன்னுக்கு வர எதையோ கையாண்டு போலியாக செய்கிறார்கள். அதையெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இருந்தாலும் நான் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்ல போகிறேன். எல்லோரும் கேளுங்க. வீராப்புக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 4 1 6 2 இதெல்லாம் கூட்டாக்கா 13. அதோடைய விதி என்பது 4. வீராப்பு பாருங்கள், 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு விதியின் 4. அதோடைய எண்கிணிதம் பிரகாரம் டோட்டல் போட்டாக்க அதோடைய விதிங்கிறது 4. 4வது விதியின் 4ஆம் இடம் தான் வீராப்பெல்லாம் ஏற்படுத்துறது. கோபம் அதையெல்லாம் 4ஆம் இடம் தான் ஏற்படுத்துகின்றது. அதோடைய 4ஆம் இடம் வீராப்புடைய விதியின் 4. அதோடைய கிரகமும் ரொம்ப பயங்கரமானது. அது கிரகத்தெல்லாம் சொன்னால் அந்த வீராப்புடைய விதியின் 4 எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்குலாம் அந்த கிரகங்கள் உள்ளது. அடுத்ததாக செயற்கைக்கோளுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 6 2 5 5 6 4 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்கிறது 1. அந்த செயற்கைக்கோளுங்கிறது நம்ம ஒவ்வொரு நாட்டுக்காரவங்க விண்ணில் செயற்கைக்கோள் தயாரித்து 5000 கிலோமீட்டருக்கு மேலே 10,000 கிலோமீட்டருக்கு மேலே வச்சுட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டு செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் அது செயற்கைக்கோளை கொண்டு வச்சா தான் இங்கெல்லாம் டெலிஃபோனு செல்லு அது இது எல்லாமே இயங்கும், இல்லைன்னா இயங்காது. அதனால் அதாவது செயற்கைக்கோளுங்கிறது நம்ம பேசக்கூடியது அத்தனையுமே மேலேருந்து தான் நமக்கு வருது. அப்போது மேலே கொண்டு போய் செயற்கைக்கோளை வச்சா தான் எல்லா உலக நாட்டுக்கும் தெரியும். அதான் செயற்கைக்கோளுங்கிறது. செயற்கைக்கோள் இல்லைன்னா எந்த ஒரு நாட்டிலேருந்து எந்த விதமான செய்திகளும் வராது. அதான் செயற்கைக்கோளுங்கிறது. அதனால் அடுத்ததாக வீடியோவுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 4 6 7 இதெல்லாம் கூட்டாங்க 18. அதோடைய விதிங்கிறது 9. அதாவது வீடியோவுடைய விதியின் 9. இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வீடியோ மாடு மேய்க்க போனாலும் வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கில் காட்டுறாங்க. களை வெட்ட போனாலும் ஒரு வீடியோ கேமரா எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுறாங்க, யூடியூப்பில் போட்டுறாங்க. அதனால் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அனைத்து வேலைகளிலுமே இன்றைக்கி வீடியோ கேமரா இல்லாமல் இல்லை. அத்தனையும் அவங்க ஆடுறது பாடுற காட்சி எல்லாமே வீடியோக்கள் மூலமாக யூடியூப் மூலமாக போட்டு பெண்களுக்கு அதில் நல்ல வரவேற்பு, ஆண்களுக்கெல்லாம் அதில் வரவேற்பு இல்லை. அதனால் வீடியோ இன்றைக்கி ஃபேஸ்புக் மூலமாக வீடியோக்கெல்லாம் நல்லா எல்லோருமே ஆடுறாங்க பாடுறாங்க. அந்த நடிகர்களை விட ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. நடிகைகளை விட ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சி கேமரா எடுத்து வீடியோ காலை போடுறாங்க. எங்கே போனாலும் சரி, நீங்கள் வீதி கூட்டினாலும் சரி, அடுப்பு எரிச்சாலும் சரி, சப்பாத்தி போட்டாலும் சரி, சிக்கன் சமைச்சாலும் சரி, எது சமைச்சாலும் சரி, அத்தனையும் வீடியோக்கள் மூலமாக யூடியூப் மூலமாக வருகிறது. அதான் வீடியோவுடைய விதியின் 9. அந்த 9ஆம் இடம்தான் அப்போது பிதுர் பாக்கிஸ்தானம். அப்போது மூதாதிகள் தன்னுடைய அப்பாமார்கள் தன்னுடைய மூதாதிகள் செய்யப்பட்டதையெல்லாம் அந்த 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்மளுடைய விஞ்ஞான ரீதிப்படி செய்யப்பட்டதெல்லாம் அடுத்தடுத்த ஒரு பலனாக ஒரு வேடிக்கையாக அந்த 9ஆம் இடத்து விதின்னு தான் காட்டுகிறது, ஆசையை தூண்டுகிறது. அதனால் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் பெண்களுக்கு தான் ரொம்ப அதிக வரவேற்புகள் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க போட்டாங்கனாக்கா 10,000 லைக் கூட கிடைக்குது, 5,000 சப்ஸ்கிரைஸ் கூட கிடைக்குது. நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, ஆண்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் சுத்தமாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நானும் சொல்லி பார்த்துட்டு எனக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைஸ்லாம் கொடுங்கன்னு. யாரும் கண்டுக்கல, கமெண்ட்டில் அடிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. சரி ரைட்டு, நானும் அதை சொல்லிக்கொண்டு வருகின்றேன். என்னுடைய காரக ஜோதிட ஆராய்ச்சி நிலைங்கிறது
ஏற்கனவே போட்ட ஒரு என்னுடைய யூடியூப் சேனல் அது கொஞ்சம் தடுமாறி போச்சு. ஆனால் அது ஏப்ரல் மாதத்துலேருந்து வரும்படி அந்த எனக்கு ஒரு செய்தி வந்தது, சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து காரக ஜோதிடம் அறியலூர் என்ற ஒரு தலைப்பில் யூடியூப் சேனலாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் வந்து வீடியோ என்பது 9ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. விலாசம் என்பது 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 6, 2, 3, 7 எல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதி என்கிறது 9. விலாசம்னா 9 அப்பம் காட்டுறது தான் விலாசம். அதுவே நமக்கு வந்து ஒரு பரம்பரை ஆகிடும். அப்பம் காட்டுறது தான். அப்போ வந்து விலாசம் என்பது அப்பம் இருக்க இடம் தான். அப்பம் எந்த இடத்துல வாழ்ந்தனா அந்த இடத்துல தான் முதல்ல சொல்ல முடியும். அப்புறம் நம்ம போய் மாறக்கூடிய இடம் தான் அப்புறம் அது ஒரு விலாசம் ஆகிடும். அதான் விலாசம் என்பது திருஞான சம்பந்த ஜோதிடம் அரியலூர் மாவட்டம் காரக ஜோதிட ஆராய்ச்சின்னு காரக ஜோதிடம் அரியலூர். அதுபோல தான் மேலும் அவங்க ஊர் பேரை சொல்லிக்க வேண்டியதான். அப்புறம் ஊர் பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் வழி தாலுக்கா ஜில்லாவில் சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் முகவரியும் விலாசம் 2 ஒன்று தான். ஆனால் விலாசத்துக்கு விதி எண் 9 காட்டுகிறது, முகவரிக்கு விதி எண் 4 காட்டுகிறது. முகவரிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 1, 5, 4 எல்லாம் கூட்டாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. அப்போ முகவரியோட விதி எண் 4. அடுத்ததாக மண்டலத்துக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 3, 1, 3, 5, 4, 7 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்கிறது 2. அப்போ மண்டலம் என்ன இது அப்படின்னா, ஒன்று சூரிய மண்டலம், ஒன்று பூலோகம். இதுதான் சந்திர மண்டலம். அதாவது சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தான். சூரிய மண்டலமும் சந்திர மண்டலம் தான் பெருசாக அதோடைய கோள்கள் இருக்குது. மற்றது அடுத்தது பூமி இருக்குது. இதுதான் மற்றெல்லாம் சின்ன ஒரு குண்டு லைட்டு போல், அது பெரிய கிரகமாக தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு குண்டு லைட்டு போல், சும்மா டியூப் லைட்டு போல், கலர் லைட்டு போல் தெரிகிறது. அதாவது நம்ம சூரியன் சந்திரனோட மிகப்பெரிய கோள்லாம் இருக்குது. ரோகிணி என்பது சூரியனோட மிகப்பெரிய கோள்னு நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் பொய்ன்னு கூட விஞ்ஞானம் சொல்லலாம், சில இது சொல்லலாம். அதனால் வந்து மண்டலங்கிறது 2வது விதி எண்ணை குறிக்கிறது. அப்போது மண்டலம் 11. அப்போ வந்து அந்த 2 வந்து மண்டலம் அதோட விதி என்கிறது 2. சரி, அடுத்து அது ஏன் போய்கிட்டு வான்வழி எண்ணுக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 6, 5, 7 எல்லாம் கூட்டா 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ வான்வழிங்கிறதுல தான் ஏரோப்ளான் போகுது, ஹெலிகாப்டர் போகுது, ராக்கெட்டு போகுது, எல்லாமே போகிறது. அதான் அந்த வான்வழிக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இந்த ரூட்டில் போனால் தான் இவங்க இப்படி போய் சேர முடியும் அப்படின்லாம் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. நம்ம ரோட்டு எப்படி தரையில் வந்து நமக்கு வந்து வழிகள் போட்டு தார்சாலை போட்டு வைக்கிறாங்களோ அதுபோல் அங்கே விண்ணில் வான்வழியில் ஏதோ ஒரு வழிகள் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு வழிகள், அந்த வழி மாறி போச்சுன்னா விமானமோ ஹெலிகாப்டரோ மாறி போகும். ஹெலிகாப்டருக்காரன் வந்துடும், ஆனால் விமானம் போய் சேராத அப்புறம். ஆனால் வான்வழியில் தான் விமானங்கள் பறக்கிறது. அதுக்கு ஒரு வழி போட்டு வச்சுருக்காங்க. டெல்லி போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, பாகிஸ்தான் போனாலும் சரி, ஈரோ நாடு போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எங்கே போனாலும் வான்வழிக்கு ஒரு கோடு உண்டு. அந்த கோடு மாறி போச்சுன்னா அவ்வளோதான். அவங்க ஒரு எல்லையை கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி கோடே போலனவங்க அவங்க ஒரு எல்லையை கட்டி வச்சுருப்பாங்க. அதான் வான்வழியோட விதியின் 3. கல்குவாரி. அடுத்ததாக கல்குவாரிக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கைதான் 1, 1, 3, 3, 4 எல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ கல்குவாரியோட விதி எண் 3. கல்குவாரின்னா அதான் மலையை உடைக்கிறது, கல்லை உடைக்கிறது. அது கல்குவாரி. அதில் வந்து தண்ணியும் வரும். அதுக்கு தான் பேர் கல்குவாரிங்கிறது. அது குளிக்க போகிறவங்களாம் கல்குவாரிக்கு போகிறாம்பா. அது நிறைய பேர் செத்து போனவனும் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் செத்து போய் சடலமாக எடுக்கப்பட்டதும் உண்டு. ஆனால் கல்குவாரிங்கிறது கருங்கலை உடச்சி எடுக்கிறது. அதுக்கு பேர் கல்குவாரி. அது தண்ணி வந்துட்டு அதுக்கு பேர் கல்குவாரி. ஆனால் தனிப்பட்ட முறையில் கல்லாக இருந்தால் அதுக்கு புகழ் வராது, கல்குவாரின்னு வராது. அந்த கல்குவாரி கல்லை உடைக்க தண்ணி வரதுக்கு பேர் கல்குவாரின்னு பேர். அடுத்ததாக சமயத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 3, 1, 2, 7 எல்லாம் கூட்டாக்க 13. அதோடைய விதிங்கிறது 4. சமயத்துக்கு விதியின் 4. நான் வந்து இந்த வீடியோக்கள் மூலமாக என்னோடய யூடியூப் சேனல் மூலமாக போட்டுக்கிட்டு வருகின்றேன். ஒரு நிமிஷம் வந்து ஃபேஸ்புக்கில் ரீல்லாம் போட்டுக்கிறேன், ஸ்டோரியில் போட்டுக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து சில வெளிநாட்டுக்காரங்களாம் எனக்கு வந்து நிறைய பேர் லைக் கொடுக்குறாங்க, கமெண்ட் அடிக்கிறாங்க.
அதன் மூலமாக எனக்கு வந்து என்ன பரிசு கிஃப்ட் தரேன்னு சொல்கிறாங்க. அத்தனை பேர்த்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க வழிக்கு நான் போவேன். கடைசியில் வந்து சுங்கவரித்துறையை வந்து பணம் கட்டுங்க, உங்களுக்கு வந்து டெல்லியில் வந்து இறங்கி போச்சும்பாங்க. என்கிட்ட அந்தளவு பணம்லாம் இல்லைங்க. அது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பணத்தை ரிசிப்ட்டு அங்கே அனுப்புனாக்கா அவங்க வந்து பிரிச்சுக்குவாங்க, பங்கு போட்டு பிரிச்சுக்குவாங்க. ஆனாலும் வந்து நான் வீடியோக்கள் மூலம் பார்த்துட்டு சில அந்நிய நாடுகள், மேலை நாட்டுக்கெல்லாம் என்னுடைய வீடியோக்கள் போகிறது. ஆனால் நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வீடியோக்கள் போகணுது அந்த அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே போக மாட்டேங்குதாட்டு. எல்லாமே என் வீடியோக்கள் வந்து வெளிநாட்டிலேயே பறந்துக்கிட்டு இருக்கு. என் வீடியோக்கள் ரீலில் போட்டாக்கா எங்கெங்கே போகுது, அமெரிக்கா போகுது, லண்டன் போகுது, அரேபியா போகுது, ஐரோப்பிய நாடு போகுது, ஐரோப்பிய நாடு எல்லா நாட்டுக்கும் போகுது என் வீடியோக்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சரியாக போகல. எனக்கு தெரிஞ்ச மக்கள் தான் சில பேருக்கு வந்து போகிறது. ஆனால் இருந்தாலும் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய பேர் பரிசு கொடுக்குறேன். நான் என்ன பரிசு கேட்டேன், அவன் அனுப்புகிற தொகுப்புலாம் நான் பணத்தை கட்டிகிட்டு இருந்தால் என்ன வருது, அதில் என்ன இருக்குது, இப்போ பண்டை பாத்திரம் இருக்குமா, செருப்பு இருக்குமா, துணி இருக்குமா, யார் கண்டா? அதுக்கு என்ன 30-40 நாள் பணம் கட்டி சொல்லி என்ன சொல்லணும். அது சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். அதெல்லாம் போய் யாருமே வந்து தொகுப்புன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு வந்து காய் போட்டு ஃபோன் போட்டு கேட்பாங்க. யாரும் நம்பாதீங்க. ஆனாலும் வந்து நான் அறியல் மாட்டேன் தான். திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.